நம்ம தலைவர் தேர்தலுக்கு முன்பாக எப்படி பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாரோ அது மாதிரி காப்பி அடிச்சுட்டு போய் எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்சிட்டார். 2 நாளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரும் பேண்ட்லாம் போட்டுக்கின்னு நாளைக்கு போடுவார். அது அந்த டீம்னா சொக்கா போட சொல்கிறாங்களோ அது போட்டுக்குவார். போட்டு இப்போ அவரை வந்து ஜனங்களை பார்க்குறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இல்லாத தலைப்பு என்ன தெரியுமா? ஒரு தலைப்பு இப்போ மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். நான் என்ன சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களே, முதல்ல உங்கள் கட்சியை மீட்டுனுவாங்க, அதுக்கப்புறம் மக்களை நாங்கள் மீட்டுறோம். முதல்ல கொஞ்சம் பன்னீர்செல்வம் வச்சுக்கிறாரு, ஓ பன்னீர்செல்வம் உங்கள் கட்சியை, கொஞ்சம் தினகரன் வச்சுக்கிறாரு, கொஞ்சம் சசிகலா வச்சுக்குது இல்லையா, இவர் கொஞ்சம் வச்சுக்கிறாரு. இது இவங்ககிட்டலாம் போய் மீட்டுக்குன்னு வந்து மொத்தத்தை எடுத்து போய் பிஜேபி கிட்ட வச்சுக்கிறாரு. இதெல்லாம் நீ மீட்டுக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் ரைட்டு பார்த்துக்கலாம். முதல்ல உங்கள் கட்சியை மீட்டுக்குன்னு வா, அப்புறம் மக்களை மீட்கலாம். நீ என்ன தான் பேண்ட் போடுறாலும் சரி, டிஷர்ட் போடுறாலும் சரி, மூஞ்சிலாம் ஓட்டு போட மாட்டாங்க. இன்னைக்கு கூட திருப்பூரில் ஆர்ப்பாட்டம். நேற்று வளர்மதி இருக்கிறாங்க பாரு, அந்த கட்சியில் பெரிய தலைவி, அவங்க கண்டன உரை நேற்று. நீங்கள் ஆட்சி நேரம் இப்போ அதிமுக காரங்க என்ன பிரச்சனைனா, 5 வருஷம் இப்போ நம்ம 4.25 வருஷம் ஆயிடுச்சுல்ல, இவ்வளோ நாள் ஆள் ஒருத்தவன் தான் நான் வெளியே சொல்லு. இவங்க கதை எப்படின்னா 4 வருஷம் ஆளே இருக்க மாட்டான். வேஸ்டில் விட அவுத்து வச்சுட்டு பானையில் சொல்லி வச்சுருவான். இந்த 6 மாதத்துக்கு முன்னே தான் இருக்கிற வேஸ்ட் போட்டு ஜாயின்லாம் பண்ணின்னு வருவான் வெளியே. இந்த 4.5 வருஷம் ஊரில் ஒருத்தம் கிடையாது. இருந்தாங்களா சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. ஆளே இல்லை. இப்போ இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்குது இல்லை, இப்போ வருவான் வெளியே. நாங்கள் இருக்கிற ஊரில் இப்போ என்ன பண்ணுவோன்னா, அந்த ஊரில் ஒரு ஆர்ப்பாட்டம், இவன் தான் இன்னும் நாட்டு மக்கள் தூக்கி நிறுத்துற மாதிரி. 10 வருஷம் என்ன பண்ணி, மழை வந்ததில்ல, மக்கள் பாதிச்சாங்கல்ல, இவ்வளோ பெண்கள் வந்து நான் உங்களை தான் கேட்குறேன், செய்தாங்களா? செய்யல. யார் செய்தது? திமுக ஆட்சி தான் செய்தது. நம்முடைய முதலமைச்சர் தான் செய்து தந்தார். ஞாபகம் வச்சுக்கிறீங்க. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஜெயலலிதா கோட்டைக்கு வருவாங்க, தலைப்பு செய்தி போடுவான், இன்று கோட்டைக்கு வருகிறார் முதலமைச்சர்னு. ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? சின்ன தம்பிங்கெல்லாம் தெரியாது, பெரியவங்களாம் தெரியும். ஆனால் இன்னைக்கு தினமும் ஞாயிற்றுக்கிழமைகளை கூட போய் கோட்டையில் உட்காந்து 2:30 மணி வரையிலும் ஃபைல் பார்த்துட்டு வர்ற ஒரே முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் தான். 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் இந்த நாட்டு மக்களின் நல்வாழ்வு எனது லட்சியம் என்று உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆக, மக்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய செலவாக இருந்தாலும், அந்த மக்களை பாதுகாக்கணும்னு சொன்னா நிதி ஒதுக்கீடு செய்து அந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற அரசு தான் திமுக அரசு. ஏன் நம்ம ஊர்ல முடிச்சூர்னு ஒரு ஊர் இருக்குது, வரதராஜபுரம், உங்களுக்கு தெரியும். வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சோமகாலத்துல இருந்து போவோம் தண்ணி, அந்த ஊரை தண்ணி இதே மாதிரி தான். பாவம், இங்க நம்ம ஊர் ஆளுங்க எப்படி பாய்ச்சாங்களோ அதே போலதான் அந்த ஊர்ல தண்ணியே வெளியே போகாது. 1 மாசம் 1.5 மாசம் ஆகும். குழந்தை குட்டிங்களெல்லாம் எடுத்துன்னு வெளியே போயிடுவாங்க. தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உள்ளே வருவாங்க. அதுக்கு ஒரு 200 கோடி ரூபாய் அந்த ரெடி பண்ணி கட் அண்ட் கவர், இப்போ நம்ம குன்றத்தூர் வழியாக போதில்ல ரோடு, அதுக்கு கீழே ஒரு காவா ரெடி பண்ணி அந்த சோமங்கலத்திலிருந்து வர தண்ணியை அடையாறு எடுத்து போயிட்டு அந்த ஊரையும் காப்பாற்றி இருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. நீங்கள் வரதராஜபுரத்தில் போய் பாருங்க, ஒரு 10 நாளைக்கு முன்னே ஒரு கூட்டம் நடந்ததாங்க. அது ஜனங்கள்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க, நிம்மதியாக இருக்கிறோம். ஆக எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கிற அரசாக நம்முடைய அரசு திகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இவங்க என்ன பண்ணுறாங்க, நாடகம் ஆடுறாங்க. அங்கங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் போடுறது, இது சரியில்லை அது சரியில்லை சொன்னா சொல்கிறது. திருப்பூரூரில் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல், திருப்பூரூரில் அது 7 பணியாளர்கள், எக்ஸ்ரே மிஷின்லாம் நல்லா தான் இருக்குது. அதை ஒரு காரணம் வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நேற்று இன்னைக்கு நாங்கள் அதுக்கு பதில் சொல்லிட்டு வந்தோம். வா எவ்வளோ பேர் இருக்கிறான்னு சொல்லி கவர்ட்டு நேற்று அவன் கூட்டினது 200 பேர், நீ நம்மால் கூட்டினது 1500 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு அதை போய் வாட்ஸ்அப்பில் வந்துருக்கு பாருங்க. ஆக நீ உன் பிரச்சாரம், பொய் பிரச்சாரம்லாம் பொதுமக்கள் மத்தியில் ஈடுபடாது. இப்போ இந்த 10 இந்த பரணிபுத்தூர் பஞ்சாயத்துக்கு மட்டும் அதிமுகவில் கூட தலைவராக இருந்தாங்க, ஏற்கனவே இருப்பாங்க, இப்போ இருப்பாங்க, கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த 4 வருஷத்தில் என்ன வேலை பண்ணுறது தெரியுமா?
120 கோடி ரூபாயில இந்த தண்ணி வெளியே போகிறதுக்கு காவா போட்டு கொடுத்துருக்குறோம். இனி அந்த காலத்துலேயும் இந்த மக்களுக்கு பிரச்சனை இல்லாத நிலையை உருவாக்கி இருக்கிறோம். இது எவ்வளோ பேர் பயன்படுறாங்க தெரியுமா? ஐயப்பா நகர், ஜோதி நகர் போன்ற பகுதிகளிலேருந்து ஒரு 5000 குடும்பம் நிம்மதியாக இன்றைக்கி தொடர்ந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணியே வராது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே தண்ணியே இருக்காது, வெளியேற்றிடுவோம். அது இல்லாத 10 கோடி 22 லட்சம் ரூபாய் மதிப்பில் 91 இடங்களில் சாலைகளும் 21 இடங்களில் மழைநீர் வடிகால் கால்வாயும் இந்த 4 வருஷத்தில் மட்டும் அமைச்சு தந்துருக்கணும். அது இல்லாத 32 லட்சம் ரூபாய் மதிப்பில் அன்னை இந்திரா நகர் பகுதியில் பள்ளி வகுப்பறை கட்டி கொடுத்துருக்குறோம். 18 லட்சம் ரூபாய் மதிப்பில் பட்டூர் அருகில் வருவாய் ஆய்வாளர் ஆர்ஐ ஆஃபீஸ் கட்டி கொடுத்துருக்குறோம். 32 லட்சம் ரூபாய் மதிப்பில் என் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நடுநிலைப் பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கட்டி தந்திருக்கிறோம். 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் பரணிபுத்தூர் பகுதியில் ரேஷன் கடை கட்டி தந்திருக்கிறேன். அதே மாதிரி 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் சின்ன பணிச்சேரி பகுதியில் ரேஷன் கடை அமைச்சு தந்திருக்கிறேன். 13,70,000 ரூபாய் மதிப்பில் பரணிபுத்தூர் பகுதியில் அங்கன்வாடி மையம் கட்டி கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி 13,70,000 மதிப்பில் சின்ன பஞ்சாயத்தில் ஒரு அங்கன்வாடி கட்டி கொடுத்துருக்குறேன். 8 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஜோதி நகர் பகுதியில் பேருந்து நிலையம் கூட, 6 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஜோதி நகர் பகுதியில் காரிய மேடை. நான் சொன்னதெல்லாம் வந்துக்குதா இல்லையா? இப்போ இந்த குளம் ஒன்று இருக்குல்ல ரோட்டில், அது 75 லட்சம் ரூபாய் மதிப்பில் அது சீரமைக்கப்பட இருக்கிறது. அது இன்னும் இந்த வார்த்தையை ஆரம்பிக்க போகிறாங்க என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இந்த 4 வருஷத்தில் இந்த பஞ்சாயத்துக்கு மட்டும் 11 கோடி 68 லட்சம் ரூபாய் நிதி செலவுப்பட்டு மக்களுடைய தேவைகள், வடிகால், சாலைகள்லாம் அமைத்து தரப்பட்டிருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்கள்லாம் வளமோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்துகிற ஆட்சி. இப்போ அதிமுகலாம் வர்ற தேர்தலை பற்றி தான் சிந்தித்து திட்டம் போடுவான். நீங்கள் ஒன்றா பாருங்க, அது கலைஞராக இருந்தாலும், கலைஞரின் மறு உருவாக இருக்கிற நம்முடைய முதலமைச்சராக இருந்தாலும், எதிர்கால தலைமுறையை பற்றி சிந்தித்து திட்டம் போடுகிற தலைவர்கள் நம்ம தலைவர்கள். அதில் 1-2 சொல்லிட்டோமா நான்? இப்போ தோழி இல்லைன்னு கட்டிட்டு இருக்கிறாங்க எல்லா ஊர்லேயும். இப்போ வெளியூர்லேருந்து பெண்கள் வந்து வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுங்க. இப்போ நம்ம ஸ்ரீபெரும்புதூர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தொழிற்சாலை இருக்குது, அதில் நிறைய பெண்கள் வேலை பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்கன்னா கடலூர் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், சுத்தோட்டத்தில் நம்ம ஆட்கள் எல்லாம் வந்து வேலை செய்கிறாங்க. வெளியே வந்து வர்ற இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா? தங்கறதுக்கு வசதிகள் ஒன்றும் இல்லை. அப்பேற்பட்ட அந்த வெளியூர்லேருந்து வருகிற பெண்கள் தங்குவதற்கு, தங்கி வேலை பார்ப்பதற்கு வல்லக்கோட்டை இருக்குதுல்ல, நிறைய பேர் போயிருக்க மாட்டீங்க, போய் பாருங்க. வல்லக்கோட்டை இங்கே தானே இருக்குது. வல்லக்கோட்டத்திலேருந்து அந்த கோயிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் 19,000 பெண்கள் ஒரே இடத்துல தங்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய வளாகம் கட்டி நீங்கள் போய் பாருங்க. ஒரு ஊரே இருக்கலாம், ஒரு பேரூராட்சியில் இருக்கிற ஜனத்தொகை இருக்கிற மாதிரி 19,000 பெண்கள் தங்கக்கூடிய அளவிற்கு கட்டடம் கட்டி ஒரு ரூமுக்குள்ள 6 பேர் அந்த ஒரு வளாகத்தில், அவங்களுக்கு டாய்லெட்டு, ஒரு 5000 பேர் உட்காந்து சாப்பிடக்கூடிய அந்த அரங்கு, எல்லா வசதியும், விளையாடுறதுக்கு கிரவுண்டு, பெரிய டிவி, ஸ்மார்ட் டிவி. போய் பாருங்க, நீங்கள் நம்ம தொகுதியில் தான் இருக்குது. அது மாதிரி நம்ம கண்டோன்மெண்ட்டில் ஒன்று, நீங்கள் மெயின் செட்டியார் சண்முகான வீடு இருக்குல்ல, பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது பாருங்கள், புது கட்டடம் கட்டிருக்கு பாருங்கள். இது மாதிரி மாவட்டம் முழுவதும் அந்த பெண்கள் பாதுகாப்புக்காக குறைஞ்ச செலவில் தங்குவதற்கு இன்றைக்கி வாடகை வீட்டில் கட்டியிருக்கோம். யார் சிந்தித்தா இதை? போன ஆட்சியில் 10 வருஷம் ஆட்சியில் சிந்திச்சிங்களா? இன்றைக்கி ஆயிரக்கணக்கான அந்த மாவட்டங்களில் வீடுகள் கட்டி அந்த பெண்களை எல்லாம் வாடகை கம்மியாக தங்கக்கூடிய நிலையை இன்னைக்கு உருவாக்கி தந்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. அது மட்டும் இல்லை, முதல்வர் மருந்தகம் திறந்து வச்சிருக்கிறார். 1500 மருந்தகம் தமிழ்நாட்டில் தந்துருக்குறாங்க. இப்போ நிறைய சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க நம்ம ஊரில், ப்ரெஷர் இருக்கிறான். ப்ரெஷர் சுகர் இல்லாத யாரும் ஆள் இல்லை, 80% பேர் இருக்கிறான். நீங்கள் தனியார் மருத்துவமனையில் போய் ஒரு மாதத்துக்கு வேண்டிய மருந்து வாங்கினீங்கன்னு சொன்னால் 3000 ரூபா ஆகும். ஜெயராம், உனக்கு இப்போ சுகர் இருக்குதா? ப்ரெஷர் இருக்குமா? எவ்வளோ மருந்து வாங்குற மாதத்துக்கு? 4000 ரூபாய்க்கா? 3000 ரூபா அவன் தனியார் மருத்துவமனையில் போனீங்கன்னா. அதே நம்ம மக்கள் முதல்வர் மருந்து போனீங்கன்னா வெறும் 600 ரூபாய் தான். இன்னைக்கு 1500 மருந்துகளை திறந்து
அந்த ஏழை எளிய மக்களுடைய சிரமத்தை போக்கி இருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. தாயுமானன்னு ஒரு திட்டம். அப்பா அம்மா இல்லாமல் இருக்கிறாங்களா குழந்தைங்க, நிறைய இடத்துங்கள்ல இருப்பாங்கல்ல, அந்த அப்பா அம்மாவை இழந்த, தாய் தந்தை இழந்த அந்த குழந்தைகளுக்கெல்லாம் 18 வயசு ஆகிற வரையும் மாதம் 2000 ரூபாய் தருகிறேன் என்று உத்தரவு போட்டு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. காலை உணவு திட்டம் எடுத்து வந்திருக்கிறாரு. நம்மளாம் ஒரு புறநகர் பகுதியில் இருக்கிறோம். சாதாரணமாக ஒரு கூலி வேலைக்கு போனால் கூட நம்ம 1000 ரூபாய் 900 கொடுக்குறாங்க. குக்கிராமங்களில் இருக்கிற கிராமங்களில் காலையில் பட்டினியில் வறுமையில் குழந்தைங்களை சாப்பாடு கூட கொடுக்காது ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அப்படி பட்டினியாக போகிற குழந்தைங்க படிக்குமா? இல்லை டீச்சர் சொல்கிறது மூளையில் ஏறுமா? அப்போ அந்த குழந்தை என்ன ஆயிடுறான்? மக்காயிடுவான், படிக்க மாட்டான். இதை உணர்ந்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ ஸ்கூல் இருக்குன்னு கணக்கெடுத்தாரு. அது எவ்வளோ பிள்ளைகள் படிக்கிறாங்கன்னு கணக்கெடுத்தாரு. தமிழ்நாடு முழுதும் 21 லட்சம் குழந்தைகள் தொடக்கப்பள்ளியில் படிக்கிறார்கள் கணக்கெடுத்து இன்னைக்கு 600 கோடி ரூபாய் மதிப்பில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து அதை சிறப்பாக செயல்படுத்துகிற ஆட்சி திமுக ஆட்சி. அவங்கள ஓட்டு போட போறாங்களா? குழந்தைங்க 21 லட்சம் பேர் எதுக்கு பண்றாரு? நம்ம சந்ததியினரெல்லாம் எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும் தான் இந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வர்றாரு. இன்னைக்கு உயர்கல்வியில் வந்து நிறைய இவ்வளோ பேர் பெண்கள் வந்துருக்கிறீங்க. இன்னைக்கு உயர்கல்வியில் 52% இருக்கிற ஒரே நாடு நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். நான் ஒரு செய்தி சொல்லட்டுமா? பல குடும்பங்களில் நீங்கள் இப்போ நம்மளாம் வாழ்ந்துட்டோம். ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு போனால் கூட இப்போ குடிசை வீடே கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே போனீங்கன்னா பாதிக்கு மேலே குடிசை வீடு இல்லாமல் இருக்காது. நீங்கள் நம்மளாம் வளர்ந்துட்டோம். இன்னும் இந்த விழுப்புரத்துக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா முக்கால்வாசி இன்னும் குடும்பம் கொட்டாக அந்த குடிசையில் தான் இருப்பாங்க. நான் இந்த விக்கிரவாண்டி எலெக்ஷன்லாம் பார்த்தேன். உண்மையிலே சொல்கிறேன், பத்திரிகை நிருபர்லாம் நிறைய பேர் வந்துக்கிறீங்க. நான் இருமாப்பா சொல்ல, உண்மையை சொல்கிறேன். கலைஞர் கொடுத்த 20 கிலோ அரிசி இல்லைன்னு சொன்னால், நம்ம தலைவர் கொடுத்த இந்த 1000 ரூபாய் இல்லைன்னு சொன்னால், பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பட்டினியில் தான் இருப்பாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஏழைப்பாளைகள் எல்லாம் பட்டினி இல்லாமல் இருக்கிறார்கள் சொன்னால் அது காரணமானவர்கள் கலைஞரும் கலைஞரின் மறு உருவாக இருக்கிற நம்முடைய தலைவர் மட்டும்தான். நான் வச்சு இது எவ்வளோ பேருக்கு தெரியும்? நீங்கள் நேராக போய் பார்த்தா தான் உங்களுக்கு நீங்கள் உங்களால் உணர முடியும். ஆனால் நீங்கள் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆக வருகை தந்திருக்கிறவங்களையெல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, நிறைய பேர் வருவான் போவான், நாங்கள் ஒண்டி தான் உங்க கூட இருப்போம். ஞாபகம் வச்சுக்க. நீங்கள் மற்றவங்க கை விட்டு போடுவான். இப்போ கொரோனா வந்தது யார் வந்தான்? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஒன்றிணைவோம் வா அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தார் தலைவர். தமிழ்நாடு முழுவதும் யாரெல்லாம் பசியா இருக்கிறீங்களோ, இல்லை மருந்து மாத்திரை இல்லையோ, இந்த நம்பருக்கு ஃபோன் போடு. குட்டி கொஞ்சம் கம்மியாக இருப்பா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி. எங்களுக்கு கொரோனா காலத்தில் எங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? ஒரு டேபிள் போட்டு உட்காந்து ஆஃபீஸ் மாதிரி வச்சு அறிவாலயத்துலேருந்து ஃபோன் வரும். இந்த மாவட்டம் முழுவதும் ஒரு நாளைக்கு 200 பேர் 300 பேர் அதான் அந்த ஒன்றிய செயலாளர்கள்லாம் தகவல் சொல்லி, எப்பா திருப்பூரில் பிள்ளையார் கோயில் தெருவில் 7ஆம் நம்பர் வீட்டில் பாவம் சாப்பாடு இல்லையா அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு ஒரு வாரத்துக்கு வேண்டிய மளிகை சாமான், காய்கறி, பருப்பு, எண்ணெய் எடுத்து போய் அவன் வீட்டுக்கு அதை தட்டி அந்த இக்கட்டான காலகட்டத்தில் நேரம் எடுத்து போய் அரிசி பருப்பு கொடுத்து அந்த பசி, அந்த ஏழை மக்களுடைய பசியை தீர்த்த இயக்கம் தான் திமுக. ஞாபகம் வச்சுங்க. மருந்து கொடுத்தோம், உணவு கொடுத்தோம். என்னடா சொல்லி காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆக கொரோனா வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற ஒரே இயக்கம் திமுக. அந்த தொண்டர்கள் மட்டும்தான். ஞாபகம் வச்சுக்கணும், நாங்கள் தான் இருப்போம். இப்போ மழை வந்துருச்சு நம்ம ஊர்லயே, பால் அரிசியை தந்து கொடுத்தது யாரு சொல்லு? நாங்கள் தான் கொடுத்தோம். ஐயப்பன் தாங்கல்ல பாண்டுறாங்க, இந்த பக்கம் ஜெயராம, இந்த பக்கம் மௌலிவாகத்தில் நம்ம வந்தே மாதரம், ராமகிருஷ்ணன் போனோமா இல்லையா? கதவு தட்டி மழை வந்தால் கூட இந்த பால் பாக்கெட்டு வீடு விட எந்த விதம் குறைய வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆக ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ஆபத்து வருகிற போது அந்த பொதுமக்களுக்கு ஆதரவாக இருக்கிற ஒரே இயக்கம் திமுக மட்டும்தான். அந்த இயக்கத்தில் இருக்கிற தொண்டர்கள் மட்டும்தான். நாங்கள் ஒண்டி தான் அவங்க பின்னால் இருப்போம். அதனால் கண்டவனா வருவான், வேகமாக பேசுவான். அதெல்லாம் வந்து ரொம்ப வேகமாகவே பேசுகிறாரு, அதில் ரொம்ப நல்லா கைட்டிட்டு வரலாம்னு நினைக்காதீங்க. நாங்கள் தான் உங்க கூட இருப்போம்.
வாழ்வோ சாவோ உங்களை பாதுகாக்கிற மக்களோடு நெருங்கி பழகிற ஒரே இயக்க தொண்டர்கள் இயக்கம் திமுக மட்டும்தான். ஆக இந்த இயக்கத்திற்கு என்றைக்கும் நீங்கள் துணை நிற்க வேண்டும், நம்முடைய தலைவருக்கு என்றைக்கும் நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, ஆக இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக அமைத்து தந்திருக்கிற என்னுடைய அன்பு தம்பிகளுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நன்றி வாழ்த்துக்களை மீண்டும் ஒருவர் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.